டிம்மி ஒரு விளையாட்டுத்தனமான சிறிய அணில். அது எப்போதும் வேடிக்கையாக இருக்க விரும்பியது. எப்போதும் காட்டில் ஓடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும். பட்டாம்பூச்சிகளை துரத்துவது, தனது நண்பர்களுடன் விளையாடுவது என தன் நாட்களை கழித்தது. ஆனால் டிம்மிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. டிம்மி ஒருபோதும் தனது பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பதில்லை. ஒரு ஞானமுள்ள வயதான ஆந்தை இதை கவனித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த ஆந்தை டிம்மிக்கு ஒரு மாய கடிகாரத்தை கொடுத்தது. இந்த கடிகாரம் நேரம் விலைமதிப்பற்றது என்பதை உனக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கும் என்று கூறி டிம்மியிடம் கொடுத்தது. உற்சாகமாக டிம்மி கடிகாரத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்றது. மறுநாள் காலை கடிகார மணி அடித்தது. குளிர்காலத்திற்காக தானியங்களை சேகரிக்க டிம்மிக்கு நினைவூட்டியது அதன் தாய். நான் அதை பிறகு செய்கிறேன் அம்மா என்று டிம்மி சொல்லிவிட்டு விளையாட ஓடியது. நேரம் கடந்துவிட்டது. மாலை. டிம்மி சோர்வாக இருந்தது. அதற்கு பசித்தது. ஆனால் தனது சேமிப்பிடத்தை சரிபார்த்தபோது அது காலியாக இருந்தது. டிம்மி ஒரு நாள் முழுவதையும் வீணடித்துவிட்டது என்பதை உணர்ந்தான். மறுநாள் டிம்மி கடிகாரத்தை பார்த்து இனி நேரத்தை புத்திசாலித்தனமாக கழிக்க வேண்டும் என முடிவு செய்தது. முதலில் தானியங்களை சேகரித்து பின்னர் விளையாடச் சென்றது. அதனால் குளிர்காலம் வந்தபோது டிம்மிக்கு நிறைய உணவு இருந்தது. நேரத்தை வீணடித்து மற்ற விலங்குகள் உணவுக்காக போராடின. டிம்மி நேரத்தின் மகிமையை உணர்ந்தது. நேரம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை என்பதை நன்கு புரிந்து கொண்டது. அந்த நாளிலிருந்து வரும் காலங்களில் நேரத்தை எப்போதும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியது. ஆகையால் எப்போதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கதையின் நீதி: காலம் பொன் போன்றது. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. காலம் விலை மதிப்பில்லாதது. அதை பயன்படுத்த வேண்டும்.